Hey guys, happy evening. This is Devaki from Bharat Fintech Solutions. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் வே பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோன்னா ஓப்பனிங் ட்ரேட், க்ளோசிங் ட்ரேட், செக்டரல் இண்டெக்ஸ், ஸ்டாக் கெய்னர்ஸ், லூசர்ஸ், பெஞ்ச் மார்க், ப்ராடர் இண்டெக்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ்லாம் கவர் பண்ண போகிறோம். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். நான் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணுறேனோ அப்போ. மூவிங் ஆன் த ஸ்லைட், இன்னைக்கு இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் மார்ஜினலாக தான் ஹையராக ஓப்பன் ஆனாங்க. பட் அவங்களால அவங்களோட கெயின்ஸை சஸ்டெயின் பண்ணி கொண்டு வர முடியல. என்ன ரீசன்னால அப்படின்னா நிறைய செல் ஆஃப்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறதுனால இன்னைக்கு சென்செக்ஸும் நிஃப்டியும் அதனோட டே லோக்கு தான் க்ளோஸ் ஆக முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. செல்லிங் ப்ரெஷர் இருந்த செக்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா பிஎஸ்யூ பேங்க், ரியாலிட்டி அண்ட் எஃப்எம்சிஜின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்செக்ஸ் இன்னைக்கு 523 பாயிண்ட்ஸ் ஆர் 0.73% டவுனில் இருந்துட்டு 71,072 அப்படின்ற லெவலில் இன்னைக்கு க்ளோஸ் ஆனாங்க. நிஃப்டி 166 பாயிண்ட்ஸ் ஆர் 0.76% டவுனில் இருந்தாங்க. டவுனில் இருந்துட்டு 21,616 அப்படின்ற லெவலில் இருந்தாங்க. அபவுட் 774 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு கெயின் பண்ணியிருந்தாங்க. 2,648 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு இறங்கியிருந்தாங்க. 58 ஸ்டாக்ஸ் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே இருந்தாங்க. ப்ராடர் இண்டெக்ஸ் பார்க்கலாம். அதில் பிஎஸ்சி மிட் கேப் 2.6% இறங்கியிருந்தாங்க. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 3% இறங்கியிருந்தாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் 1.65% இறங்கியிருந்தாங்க. இறங்கிட்டு 44,882 அப்படின்ற லெவலில் இன்னைக்கு க்ளோஸ் ஆனாங்க. அவங்களோட டே லோ பார்த்தீங்கன்னா 44,633. ஸோ நியர்லி அவங்க டே லோ விட கொஞ்சமாக தான் ஜாஸ்தியாக தான் அவங்களால ஏறி இருக்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர்ஸ். இதில் டாப் நிஃப்டி லூசர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா கோல் இந்தியா, ஹீரோ மோட்டோகார்ப், பிபிசிஎல், ஓஎன்ஜிசி அண்ட் என்டிபிசி. வைல் கெய்னர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், விப்ரோ, டிவிஸ் லேப்ஸ் அண்ட் ஹெச்சிஎல் டெக்னாலஜி. செக்டோரியல் ஃப்ரண்ட்ல பார்த்தா எஃப்எம்சிஜி, பிஎஸ்யூ பேங்க், கேபிட்டல் குட்ஸ், மெட்டல், ஆயில் அண்ட் கேஸ், பவர், ரியாலிட்டி இவங்க எல்லாமே 1 to 4% இறங்கியிருந்தாங்க. வைல் ஹெல்த் கேர், ஐடி இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸாக இருந்தாங்க. ஒரு சின்ன நோட்டு, ரெயில் பிஎஸ்யூஸ் லைக் ஆர்விஎன்எல், ஐஆர்எஃப்சி, ஐஆர்சிடிசி, பிஇஎம்எல் இவங்க எல்லாமே 8 to 10% இறங்கியிருந்தாங்க அப்பீஸ். அடுத்து பவர் பிஎஸ்யூஸ் லைக் எஸ்ஜேவிஎன், என்பிசிசி, என்ஹெச்பிசி இவங்க எல்லாமே 10 to 20% பிட்வீன்ல இறங்கியிருந்தாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ். அதில் பந்தன் பேங்க் 7.68% இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் கீழே 23,300 crore அவங்க லெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லெண்ட் பண்ணது இப்போ ரிவ்யூ பண்ணுறாங்க. யார் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் கம்பெனி அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க. எதனால அப்படின்னா அவங்களுக்கு எவர்கிரீனிங்கில் டவுட்ஸ் இருந்த ரீசன்னாலன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாரத் ஃபோர்ஜ் இவங்க 13.92% இறங்கியிருந்தாங்க. ஒரு சின்ன நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 223% ஏறியிருக்காங்க. Q3 FY24க்கு ஏறிட்டு 254 crore அப்படின்ற லெவலில் இருந்தாங்க. பட் ஈவன் அவங்க ப்ராஃபிட் இவ்வளோ ஏறி இருந்தாலும் கம்பெனியோட ஷேர்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷல் நோட் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோர்த் குவார்ட்டர்லேயும் ஃபினான்ஷியல் 25லையும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா கம்பெனி அவங்களோட டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் மாடரேட் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், ஸ்பைஸ் ஜெட் இவங்க 4.46% இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிஎன்பிசி டிவி 18 என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பெனி அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸை 10 to 15% கம்மி பண்ண போகிறாங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னா அவங்களோட ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை ரிடியூஸ் பண்ணணுன்ற ரீசனுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக லேபர் ஃபோர்ஸ் கம்மி பண்ணுறதுனால இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா என்ன நோட் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு அரௌண்ட் 100 crore சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் கட்ஸ்னால. நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ஈஸி மை ட்ரிப் இவங்க 4.4% இறங்கியிருந்தாங்க.
ஒரு சின்ன நோட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல வந்து செட்டப் பண்ண போறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தா அயோத்தியால நியர் வந்து இப்போ ரீசென்ட்டா இனாகுரேட் பண்ண ராமர் டெம்பிள் பக்கத்துல வந்து 5 ஸ்டார் ஹோட்டல வந்து இனாகுரேட் பண்ண போறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து இவங்க அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிவிஸ் லெபார்டரிஸ் இவங்க வந்து 2.28% வந்து ஏறியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் வந்து 17% வந்து ஏறியிருக்காங்க. ஏறிட்டு 358 crore அப்படின்னு இருக்காங்க அந்த நம்பர்ல. எப்போனா Q3 FY24ல அவங்களோட ரெவென்யூ வந்து நியர்லி 9% வந்து க்ரோ ஆயிருக்காங்க. க்ரோ ஆயிட்டு 1855 அப்படின்ற ப்ரைஸ்ல இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அரபிந்தோ ஃபார்மா இவங்க வந்து 1.78% வந்து ஏறி இருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து அவங்களுடைய தேர்ட் குவார்ட்டர்னோட ரிசல்ட் சொல்லியிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நல்ல ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. த்ரீ கீ பேராமீட்டர்ஸ்ல என்னென்னு பார்த்தா ப்ராஃபிட், ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 91% ஆன் இயர் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 936 crore கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் இவங்க வந்து 7% வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து அவங்களோட டிசம்பர் குவார்ட்டரோட ஏர்னிங்கை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அதுலன்னா, கம்பெனியோட நெட் லாஸ் வந்து கன்சாலிடேட்டட் நெட் லாஸ் வந்து 172 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஐஆர்எஃப்சி இவங்க வந்து 13.21% வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பெனியினுடைய நெட் ப்ராஃபிட் வந்து டிசம்பர் குவார்ட்டர்ல 1.78% வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இறங்கிட்டு வந்து 1604 crore இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இயர் பீரியட கம்பேர் பண்ணியிருக்காங்க அவங்க. நெக்ஸ்ட் வந்து மாமா அர்த் வந்து இவங்க 1.66% வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பெனியினுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 3 times வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் குவார்ட்டர் இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல நெட் ப்ராஃபிட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 26 crore கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஓஎன்ஜிசி இந்த கம்பெனி வந்து 3.66% வந்து இறங்கியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இறங்கினதுக்கு கம்பெனியினுடைய Q3 ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப வீக்கரா இருந்ததுன்னு சொல்லி கம்பெனி ரிப்போர்ட் பண்ண ரீசன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 8% இறங்கியிருக்காங்க டிசம்பர் குவார்ட்டர்ல. இறங்கிட்டு 10,748 crore அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ வந்து 2.2% வந்து இறங்கியிருக்காங்க. இறங்கிட்டு வந்து 1,65,569 crore வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓவர் த ப்ரீவியஸ் இயர் கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மீ. ஹாவ் அ கிரேட் டைம்.